குழந்தை பெற்றுக்கிறதுக்காக எப்போ நம்ம மகப்பேறு மருத்துவத்தை ஃபெர்டிலிட்டி சென்டரை தேடி ஓட ஆரம்பித்தோமோ அன்னையில் இருந்தே இந்த குழந்தைகளுக்கான பிறப்பு விகிதம் அப்படிங்கிறது இந்தியாவிலையும் குறைய தொடங்கியிருக்கு. ஆனால் நமக்கு முன்னாடியே வேகமாக தன்னுடைய நாட்டையே ஒட்டுமொத்தமாக அழிக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்கக்கூடிய நாடுகளுடைய வரிசை அப்படின்னு பார்க்கும்போது சிங்கப்பூர், ஜப்பான், ரஷ்யா, இன்னொரு புறம் சவுத் கொரியா, இந்த 4 நாடுகளும் ரொம்ப விசித்திரமான கொள்கைகளை இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. தன்னுடைய வேலை நாட்களில் இருந்து பணிபுரியக்கூடிய அலுவலகங்களில் செக்ஸ் வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்குறது வரைக்கும் இந்த நாடுகள் குழந்தை பிறப்பு விகிதத்தை அதிகரிக்கிறதுக்கு என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். சவுத் கொரியா, நார்த் கொரியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடு தான் இந்த சவுத் கொரியா. தமிழில் அழகாக தென்கொரியா அப்படின்னே சொல்லி பழகலாம். இப்போ இந்த தென்கொரியா அப்படிங்கிற நாடு முழுக்க போர் மேகங்கள் சூழப்பட்டு இருக்கக்கூடிய நாடு. வடகொரியாவினுடைய கிம்முக்கு எதிராக சவுத் கொரியா இப்போ முழுக்க அமெரிக்காவினுடைய ஆதரவோடு இயங்கக்கூடிய ஒரு நாடு. ஆனால் அந்த நாட்டினுடைய மக்கள் தொகை 2023 51 மில்லியனாக இருந்தது. 1 மில்லியன் 10 லட்சம் மக்கள் கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க. அப்போ இந்த 51 மில்லியன் மக்கள் அடுத்த கட்டமாக தன்னுடைய மக்கள் தொகையை பெருக்கிறதுக்கு பதிலாக இருக்கக்கூடியவங்க திருமணம் செஞ்சுக்காமலே லிவிங் டுகெதரில் நிறையா பேர் வாழ்கிறாங்க. காரணம் என்னென்னா அந்த நாட்டில் போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கு. இப்படிப்பட்ட போர் காலகட்டத்தில் நம்ம ஒரு குழந்தையை பெற்றுக்கிட்டு அதை வளர்க்க ஆரம்பித்தோன்னா அதை எப்படி நம்ம கண்ணும் கருத்தோடு வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் நினைக்கிறது யதார்த்தமான விஷயம்தான். அப்போது அங்கே இருக்கக்கூடிய மெயினான ஒரு விஷயம் அப்படிங்கிறது வேலைவாய்ப்பு. இதெல்லாம் கடந்து போர் அப்படிங்கிற அந்த ஒற்றை பிரச்சனை தான் நார்த் கொரியாவில் இருக்கக்கூடிய போர் மேகங்கள் சவுத் கொரியாவில் அப்படியே எதிரொலிக்கிறதுனுடைய அந்த கண்ணாடியில் இருக்கக்கூடிய அந்த பிம்பம் இப்போது உடைய ஆரம்பிச்சிருக்கு. நாங்கள் 2100 சவுத் கொரியா அப்படிங்கிற ஒரு நாட்டில் மக்களே இருக்க மாட்டாங்க. நீங்கள் போர் நடக்குது, போர் நடக்கலை, அதெல்லாம் இல்லை. இன்றைக்கி சரியாக 2024 இறுதி நாட்களில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 75 ஆண்டுகள் கழித்து சவுத் கொரியா அப்படிங்கிற நாடே இருக்காது அப்படிங்கிறாங்க. காரணம் என்னென்னா அங்கே குழந்தைகளுடைய பிறப்பு விகிதம் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. 2023 கம்பேர் பண்ணும்போது 2024 8% மக்கள் தொகைங்கிறது இங்கே இல்லை, கம்மியாயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ தென்கொரிய மக்கள் குழந்தை பிறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே மறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது போர்னால் அவங்களால அடுத்த கட்டத்துக்கு நகர முடியல. வேலை வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி ஓடுறாங்க, சம்பாதிக்கிறாங்க, அதை செலவு பண்ணுறாங்க. இப்படியே தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிகிட்டு போயிடுவோம், அடுத்த ஜென்ரேஷனை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதனால் தென்கொரியாங்கிற நாடு 2100 நம்ம அப்படி ஒரு நாடு இருந்தது அப்படின்னு படிக்க வேண்டிய ஒரு சூழல் வரும் அப்படிங்கிறது தான் கிடச்சிருக்கக்கூடிய ரொம்ப அபாயகரமான ரிப்போர்ட். இன்னொரு புறம் எலான் மஸ்க் பதிவிட்ட ஒரு ட்விட் பதிவு தான் இன்றைக்கி பேசு பொருளாக மாறி இருக்குது. இதை நிறையா யூடியூப்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறையா செய்தித்தாள்கள்லையும் இதை படிச்சிருப்பீங்க. நீங்கள் எலான் மஸ்கினுடைய ட்விட்டை ஃபாலோ பண்ணக்கூடிய நபராக இருந்தால் அதிலையும் பார்க்க வாய்ப்பு இருக்குது. சிங்கப்பூர் அது கூடிய விரைவில் அந்த நாடு இல்லாமல் போய்விடும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அவர் பதிவு செஞ்சுருக்காரு. அது மட்டுமல்ல, அந்த ஒரு நாடு மட்டுமல்ல, இன்னும் நிறையா நாடுகள் இதே பட்டியலில் இருக்குது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு. நீங்கள் வேலைன்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கீங்க. முதலாளிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தொழிலாளிகளை உருவாக்கி வச்சிடுறாங்க. அந்த தொழிலாளிகள் வாழுவதற்கு தேவையான வாய்ப்பை கொடுக்காம இவங்க முதலாளியாகவே வாழுவதற்கான வாய்ப்பை இந்த தொழிலாளிகள் மூலியமாக ஏற்படுத்திக்கிறாங்க. அப்போ இந்த தொழிலாளிகளுடைய குடும்பம் அப்படிங்கிறது அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்குறதுக்கு கூட நேரம் இல்லாமல் போயிடுது. இதுதான் யதார்த்தமான உண்மை. அப்போது இங்கே தொழிற்சங்கங்கள் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த கதையெல்லாம் இங்கே இல்லை. சங்கம் வைத்து அதற்காக போராடக்கூடிய நபர்களையும் ஒடுக்குறாங்க. அப்போது இந்த 8 மணி நேர வேலையை தாண்டி வீட்டுக்கு போனதற்கு பிறகும்
சில நேரம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்து 24 மணி நேரம் ஒரு மனிதனை டார்ச்சர் செய்யக்கூடிய நிகழ்வுகளும் இந்த ஐடி கம்பெனியில் இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போது எலான் மஸ்க் அப்படிங்கிற நபர் போட்டு இருக்கக்கூடிய அந்த ட்விட்டர் பதிவுங்கிறது ஒரு முதலாளி உணர்ந்து பதிவு செய்து கொண்டு இருக்கிறார். என்ன அப்படின்னா, இனிமேல் சிங்கப்பூருங்கிற நாடு இருக்காது. அது மட்டுமல்ல, இன்னும் நிறையா நாடுகளுக்கு இதே நிலை தான். அதற்கான காரணம் அப்படிங்கிறது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணைந்து வாழ முடியாத அளவிற்கு இன்றைக்கி வேலைப்பளுங்கிறது ஜாஸ்தியாகிடுச்சு. நம்ம ஊர்லலாம் ஒரு பீரியடில் பெண்கள் வேலைக்கு போக மாட்டாங்க. பெண்கள் வீட்டில் இருந்து தன்னுடைய குழந்தைகளை கவனித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி வைத்தது இந்த தமிழ் சமூகம். இன்றைக்கி குடும்ப வறுமையின் காரணமாகவும் இந்த சொசைட்டியில் ஸ்டேட்டஸ் காரணமாகவும் எல்லாரும் படிச்சிட்டோம் அப்படிங்கிற அந்த பேரை தக்க வச்சதோடு மட்டுமல்லாமல் அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகரணும்னா ஆண்களுக்கு பெண் இணை அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல பேசணும். இணையானவன் நான் அப்படிங்கிறத அவங்க வாயால் சொன்ன வச்ச பிறகு அவங்க உன்னைய மாதிரியே நான் ஏன் வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு அவங்க யோசித்தாங்க. அதுதான் அந்த குடும்பத்துக்கு தேவையும் பட்டது. அப்போது பெண்கள் வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. இதன் காரணமாக கணவனும் மனைவியும் சேர்ந்து இல்லாத ஒரு சூழலை உருவாச்சு. கணவன் பகலில் வேலைக்கு போவான், இல்லை மனைவி பகலில் வேலைக்கு போவாங்க, கணவன் நைட் ஷிஃப்ட்டில் போவாங்க. இருவரும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கூட அந்த குடும்பத்தில் இல்லாமல் போயிடும். குழந்தை அப்படிங்கிற அந்த நினப்பே 2 பேருக்கும் இல்லாமல் தள்ளி போடுவது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி தேதிக்கு தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் இதே நிலைமை தான். இந்தியா, சீனா மாதிரியான நாடுகள் தன்னுடைய நாட்டினுடைய மக்கள் தொகையை நம்பியும் இளைஞர்களை நம்பியும் தான் அடுத்த ஜென்ரேஷன் இருக்காங்க. மற்ற நாடுகளில் இளைஞர்களே கிடையாது, எல்லாமே வயது முதிர்ந்தோர்கள் தான் இருக்காங்க. அதனால தான் இந்தியா பொருளாதார ரீதியாக அடுத்த கட்டத்தை நோக்கி வளரக்கூடிய ஒரு நாடுகள் பட்டியலில் இருக்குது. இன்றைக்கி வளர்ந்த நாடுகள் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள், பெல்ஜியம், நெதர்லாந்து உள்ளிட்ட நாடுகள் எல்லாமே, டென்மார்க்கு, யூகே, லண்டன், ஆஸ்திரேலியா, ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகள் எல்லாமே தங்களுடைய வேலை நேரத்தை குறைச்சிக்கிட்டே இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த பிறப்பு விகிதத்தை அதிகரிக்கிறதுக்கு அவங்களுக்கு வேறு வழியே கிடையாது. அதனால இந்த வேலையை செய்கிறாங்க. தன்னுடைய நாட்டில் வெவ்வேறு நாட்டு பிரஜைகளை கொண்டு உட்கார வைக்கிறாங்க. உங்களுக்கு வீடு தரோம், வாசல் தரோம், வேலை வாய்ப்பு தரோம், நீங்கள் எங்கள் நாட்டுக்கு குடிமகளாக வாழுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு நாளைக்கு வரக்கூடிய காலங்களில் மக்கள் தொகையே இருக்காது. மக்கள் தொகை இல்லாமல் அந்த நாட்டில் எப்படி வாக்களிக்க முடியும், அந்த நாட்டுக்கு எதுக்கு பிரதமர், அந்த நாட்டுக்கு எதுக்கு பிரசிடென்ட், இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது இருக்கிறது ஒரு 9 நாடுகள். அதில் மிக முக்கியமாக அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நாடு ஜப்பான். ஜப்பான் மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்னா, ஒரு வாரத்துக்கு 4 நாட்கள் மட்டும்தான் வேலை, மீதி இருக்கக்கூடிய 3 நாட்கள் உங்களுக்கு வேலை கிடையாது, லீவ் எடுத்துக்கலாம். அதுவும் நீங்கள் எந்த டேட்டில் வேணாலும் உங்களுடைய லீவை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஜப்பான்லேயும் இதே மக்கள் தொகை பிரச்சனை அப்படிங்கிறது கூடிய விரைவில் வரப்போகுது அப்படின்னு. திருமணம் பண்ணிவிட்டு குழந்தை பெற்றுக்கக்கூடிய உங்களுடைய எண்ணிக்கைங்கிறது கம்மியாகிட்டே போகுது, பிறப்பு விகிதம் கம்மியாயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அது மட்டுமல்ல, 2022 ஒப்பிடும்போது 2024 6% மக்கள் தொகைங்கிறது டவுன் ஆகிருக்குங்கிறாங்க. இப்போது இந்த டோக்கியோவினுடைய கவர்னர் கொடுத்துருக்கக்கூடிய அறிவிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஜெர்மன் மாதிரியான கண்ட்ரிஸ் ஏற்கனவே இந்த 4 நாள் வேலை திட்டத்தையும் ஏகப்பட்ட ப்ரைவேட் கம்பெனிஸ் ஒவ்வொரு வளர்ந்த நாடுகள்லையும் 4 நாள் வேலை திட்டம் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது இதை டோக்கியோலையும் செயல்படுத்துறதுக்கு முனைப்பு காட்டுறாங்க. அது மட்டும் கிடையாது, இப்போது 5வது வரைக்கும் ஒரு குழந்தை எலிமெண்ட்ரி ஸ்கூல் வரைக்கும் படிக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுடைய அம்மாக்களுக்கு நீங்கள் வேலை நேரத்தை 4 மணி நேரம் 3 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு நீங்கள் வேலையே வாங்கணும். 8 மணி நேரம் டியூட்டிலாம் உங்களுக்கு கிடையாது. ஸோ பெண்கள் வேலைக்கு வர்றதை நாங்கள் தடுக்கலை, ஆனால் அவங்க வேலை செய்யக்கூடிய நேரத்தை கம்மி பண்ணுறோம். நீங்கள் வீட்டில் போய் உங்கள் குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருங்க, குழந்தைகளை பெற்றுக்கோங்க அப்படிங்கிற விஷயத்தை ஜப்பான் இப்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது மட்டும் கிடையாது, இதை விட இன்னொரு படி மேலே போய் ஒரு விஷயம் சொல்லட்டா, ரஷ்யாங்கிற நாடு மினிஸ்ட்ரி ஆஃப் செக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறையவே உருவாக்கியிருக்காங்க. ரஷ்ய அதிபர் புட்டின் நீங்கள் 8 குழந்தைகள் வரைக்கும் பெற்றுக்கோங்க, அப்படி நீங்கள் பெற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான வேலை வாய்ப்பாகட்டும், உங்கள் குழந்தைகளுக்கான கல்வி செலவில் இருந்து அவங்க திருமணம் பண்ணி வைக்கிறதுலேருந்து அவங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்நாளுக்கான எல்லா செலவையும் ரஷ்ய அரசை ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிறது தான் அந்த திட்டம். அது மட்டும் கிடையாது, நீங்கள் குழந்தைகள் பெற்றுக்கிறது உங்களுடைய கட்டாயம் அப்படிங்கிற அளவுக்கு ரஷ்ய அரசு திணிக்குது. நீ குழந்தை பெற்றுக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒரு குழந்தை இல்லை, 2 குழந்தை இல்லை, நீங்கள் நிறையா குழந்தைகள் பெற்றுக்கோங்க,
அப்படிங்கிற விஷயத்தை ரஷ்ய அதிபர் புட்டின் சொல்கிறார். இதை என்கரேஜ் பண்ணுறாங்க ரஷ்ய கவர்மெண்ட். இதற்காகவே துறை ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அந்த துறையினுடைய பேர் தான் மினிஸ்ட்ரி ஆஃப் செக்ஸ். ஸோ இப்படி ஒரு மனுஷன் எதுக்காக பிறந்தானோ அவன் தன்னுடைய எதிர்பாலினத்தை ஈர்த்து தன்னுடைய இனத்தையும் தன்னுடைய குடும்பத்தையும் பல்கி பெருகச் செய்வது தான் அவனுக்கு இந்த பூமியில் கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான கடமைகளில் ஒன்று. இது இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம். அதையே இன்றைக்கி தேதிக்கு செயற்கையாக மாற்றக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி நம்மளுடைய லைஃப் ஸ்டைலுங்கிறது சேஞ்ச் ஆகிருக்கு. பொருள் 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 அப்படிங்கிற அந்த பொருளை தேடி ஓடிக்கிட்டே இருக்குமே தவிர வாழ்க்கை எதற்காக கொடுத்துருக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வாழ்க்கையை வாழ்கிறோமா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே இருக்குது. அப்படி சவுத் கொரியாவில் ஆரம்பித்து இந்த ரஷ்யா, ஜப்பான், சிங்கப்பூர் வரைக்கும் இன்றைக்கி தொடர்ச்சியாக எல்லா நாடுகளுமே தன்னுடைய மக்கள் தொகையை அதிகரிக்க தெரியாமல் தன்னுடைய நாட்டினுடைய பெயர் வரலாற்றில் மட்டுமே இடம் பிடித்திருக்கும் நாளைய தலைமுறை வாழ்வதற்கான வாய்ப்புங்கிறது அந்த இடத்துல இல்லாமல் போய்விடும். இதுக்கு பயந்துக்கிட்டு அடுத்த கட்டமாக சில நாடுகள் நிறைய முயற்சிகளில் ஈடுபடுறாங்க. அதுதான் வேலை நேர குறைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இவ்வளவு விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம வாழ்க்கையை வாழ்கிறோமா இல்லை நடிக்கிறோமா அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பார்த்துக்கோங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.